குழந்தைங்களுக்கு அதிக இம்யூனிட்டி பவர், பிரெயின் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஹெல்த், இந்த 3 தரக்கூடிய கோகோனட் மில்க் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா 10 மந்த் கம்ப்ளீட்டான குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. இதுக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசியை பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. வடிகட்டிட்டு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சீரகம், 3 மிளகு, 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே 1 டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் 2-3 கருவேப்பிலையும் சேர்த்து திரும்பவும் 1 டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக எடுத்து வச்சுருக்கிற 1 கப் தேங்காய் பாலும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வர்றப்ப குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5-7 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லாவே குக் ஆகிருச்சு. சூடாக இருக்கிறப்பயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ரைஸ் லஞ்ச் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.